மாமியார் தனி குடித்தனம் போனாள். பவித்ரா, பவித்ரா, சீக்கிரம் நேரம் ஆகுது. இன்னும் தோசை சட்னி செய்யணும், குழம்பு இருக்கு அரைக்கணும். விஷால் கிளம்ப நேரம் ஆகுது. இப்படியா சோம்பேறித்தனமாக வேலை பார்ப்ப? உங்க அம்மா என்ன கற்றுக் கொடுத்தாள்? மாமியார் பேச்சு தொடர்ந்து கொண்டே போனது. பவித்ரா எம்காம் முடித்து எம்பியும் முடித்தவள். நல்ல வேலையில் இருந்தாள். கல்யாணமாகி 2 மாதங்கள் தான் ஆகிறது. கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம் என்று விஷால் கூறியதால் வீட்டில் இருக்கிறாள். ஆமாம், அவள் பிறந்த வீட்டில் ஒன்றும் பெரிய வீட்டு வேலை எல்லாம் செய்தவள் அல்ல. ஆனால் செய்ய ரொம்ப பிடிக்கும். எந்த வேலையும் செய்ய மறுத்ததே இல்லை. மாமியார் இவளை சோம்பேறி என்று கூறியது மனதிற்கு வருத்தமாய் இருந்தது. கொஞ்சம் அழுக கூட வந்தது. ஆனால் அழ முடியுமா? அவள் தன்மானம் உள்ளவள். அடக்கி கொண்டாள். என்ன பவித்ரா, எது சொன்னாலும் மசமசன்னு நிற்கிற. வாயை திறந்தாவது பேசணும். உனக்கு ரொம்ப படித்த திமிர். ஒன்றும் யோசிக்காமல் மாமியார் சொன்னாள். இது எங்கிருந்து திமிரு வந்தது? ஒன்றும் புரியவில்லை பவித்ராவிற்கு. விஷால் 2வது பிள்ளை. அவனுக்கு ஒரு அண்ணா, ஒரு தம்பி. அண்ணனுக்கு கல்யாணமாகி 5 ஆண்டுகள் ஆறது. வீட்டின் மூத்த மருமகளை தலைமேல் தூக்கி ஆட்டம். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். எல்லாம் ஒரே குடும்பம்தான். பவித்ராவுக்கு சிறு வயது முதலே கூட்டு குடும்பம் பிடிக்கும். பெரியவர்களை மதிக்கணும், அவர்களுக்கு சேவை செய்யணும் என்று அவளுக்குள் ஒரு வரமுறை போட்டு வளர்ந்தவள். எங்கும் அப்படித்தான் இருக்க ஆசைப்படுகிறாள். ஆனால் அவள் மாமியாரோ அவளை பார்க்கும் கோணமே வேறு. ஏதோ இவளுக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டு வேலைகளெல்லாம் இவள் சரிவர மாட்டாள் என்றே மட்டம் தட்டி பேசுவாள். பெரிய மருமகளை வைத்துக்கொண்டு இவளை பற்றி பேசுவாள். எதையும் பெருசுபடுத்தாமல் இருந்தாள். அம்மா வீட்லையும் யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டாள். நாட்கள் நகர்ந்தன. ஒவ்வொரு பண்டிகைக்கும் இவள் வீட்டிலிருந்து நேரில் வர வேண்டும், எதையும் முறையாக செய்ய வேண்டும் என்பது மாமியார் மாமனாரின் கட்டளை. அதுபோல்தான் எல்லாம் நடந்தது. ஆனால் பவித்ராவிற்கு எதுவும் பிடிக்கவில்லை. என்ன செய்ய? விட்டு கொடுத்தாள். விஷால் அண்ணனுக்கு மும்பை மாற்றலானது. அவர்கள் குடும்பமாய் அங்கு சென்றனர். தம்பி மட்டும் இவர்களோடு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கலாம். ஆனால் மாமியா சும்மா இருப்பதில்லை. என்ன, உன் சின்ன மச்சின உன் வீட்டுக்கு சென்றால் உன் அம்மா வெறும் அரிசி உப்புமா செய்து தந்தாள். என்ன அர்த்தம்? ஏன் பூரி செய்து தரக்கூடாதா என்பாள். தலை கார்த்திகைக்கு என்ன பெருசா சீர் பண்ணிட்டா? வெறும் கையை வீசிட்டு வரா. ஒன்றும் சரியில்லை. இது ஒரு நாள். எங்கே போயிட்டு இப்படி ராத்திரி லேட்டாக வரீங்க? நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா இல்லை சமையல்காரியா? சொல்லுடா விசால் என்பாள் முறைத்து கொண்டு. அம்மா, நீ எதற்கு பண்ணுற? பவித்ரா வந்ததும் செய்ய போறா என்பாள். உடனே அம்மா, என்ன அவளுக்கு வக்கால்தா? போ போ, பொண்டாட்டி தலைப்பை பிடிச்சிட்டு போ என்பாள். விஷால் கூறுவான் பவித்ராவிடம். இது விலகும் மேகங்கள். தயவு செய்து எதையும் மனதில் வைத்து கொள்ளாத. காலம் மாறும். 2 வருஷம் முடிந்தது. விஷால் ஒரு புதிய வீடு வாங்கினான். அதில் எல்லோரும் குடி புகுந்தனர். இப்போ வேற மாதிரி. இன்னும் குழந்தை இல்லை. என்ன குறை? டாக்டர் கிட்டவா? நாளைக்கு போகணும். இது மாமியார். அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பவித்ரா மனசு கஷ்டப்பட்டது. கல்யாணம் ஆனதுலேருந்து வீட்டில் வெறும் வேலைக்காரி போல்தான் இருக்கிறாள். எதையும் தனிப்பட்டு செயல்பட முடிவதில்லை. சமையலில் புதிதாய் ஒன்று சொன்னால் கூட ஒன்றும் வேணாம், நான் சொல்வதை செய், மாமியார் சொல்வாள். விஷாலிடம் அன்று இரவு பேசினாள். அம்மா, என்ன டாக்டர்கிட்ட வர சொல்கிறா. எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை என்றாள். நான் பேசுகிறேன். இது விஷால். அம்மா, டாக்டர்கிட்ட எல்லாம் பவித்ராவை கூப்பிடாத. என்ன இப்போ 2 வருஷம் தானே ஆறுது. எங்களுக்கு தெரியும், கட்டாயப்படுத்தாத. என்னடா எல்லாம் தெரிஞ்சவ போல. என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா? அம்மா கொதித்தாள். இதில் என்னம்மா மரியாதை? உன் வேலையை பாரு, விஷால் கடுமையாக சொன்னான். உடனே அம்மா, இதோ பாருடா, எப்போ என்னை எதிர்த்து பேசுனியோ
நான் இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நாங்கள் தனி கொடுத்தவன போகிறோம். உன் வீட்டில் இருக்கிறனால என்னை மதிக்கிறது இல்லை. எனக்கு தனிமை வேண்டும். ஏன் இஷ்டப்படி வாழணும்? நீங்கள் உடனே வேறு வீடு பாருங்க. நாம் இந்த மாதமே வேறு வீட்டுக்கு போகிறோம் அழுத்தமாய் சொன்னாள். அப்பா எதையும் மறுக்கவில்லை. காத்திருந்தவர் போல் வீடு தேட ஆரம்பித்தார். அவருக்கு மாதம் பென்ஷன் 15,000 வருகிறது. பின்ன என்ன? பவித்ரா தவித்து போனாள். அம்மா வேண்டாமா, உங்களை மதிக்காமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தெரியாமல் பேசிட்டார். நான் வரேன் டாக்டர்கிட்ட. ஒன்றும் வேணாம். இப்போ இப்படி பேசுவ, அப்புறம் அவங்கிட்ட வேற மாதிரி. நீ உன் வீட்டை ஆண்டுக்கோ, நாங்கள் போகிறோம். பவித்ரா விடு, போகட்டும், பார்த்து கொள்ளலாம். நீ வேலையை பாரு. இது விஷால். இல்லை, நீங்கள் சொல்கிறது சரியில்லை. ஒரு சின்ன பிரச்சனைக்கு எதுவா தீர்வு? அம்மா தான் திட்டவட்டமாக சொல்லிட்டா, அப்புறம் என்ன? போகட்டும். விஷாலுக்கு கோபம் இன்னும் தணியவில்லை. அம்மாவின் பிடிவாதம் அனைவரும் அறிந்ததே. தற்செயலாக சென்னை வந்திருந்தார் விஷாலின் அண்ணன். நல்லதாய் போயிட்டு அம்மா அவர் மூலமாக வீடு பார்த்தாள். குடியும் போயாயிட்டு. பவித்ராவுக்கு மனம் தாங்கவில்லை. அவளுக்கு ஏனோ குற்ற உணவாக இருந்தது. விஷால் அவளை சமாதானப்படுத்தினாள். 6 மாதங்களில் அவள் உண்டானாள். சந்தோஷம் பொங்கி எழுந்தது. குழந்தையும் பிறந்தது. மாமியார் ஏதோ வேகத்தில் தனியாக சென்றாலே ஒழிய அவளால் வேலை செய்ய முடியவில்லை. தன் மேல் தான் குற்றம் என்பதை நன்கு உணர்ந்தாள். இருப்பினும் வெளியில் சொன்னால் தன் கௌரவம் என்ன ஆவது? ஏதாவது சாக்கு சொல்லி பவித்ரா வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தாள். பவித்ரா, குழந்தைய பார்த்துக்க உன்னால் எப்படி முடியும்? நான் வரேன். எல்லாரும் இங்கே காலி செய்து அங்கே வந்துடுறோம், சரியா என்றாள் பக்குவமாய். சந்தோஷம்மா, வாங்க என்றாள் உண்மையாக. ஆனால் விஷாலுக்கு கொஞ்சம் தயக்கம்தான். அதை அறிந்த பவித்ரா, அவர்களுக்கு நம்மை விட்டால் வேற யாரு? எல்லாம் நாளா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் என்றார் தெளிவாக. மீண்டும் கூட்டு குடும்பம், ஆனால் சந்தோஷமாய்.